அனைவருக்கும் வணக்கம். கிறிஸ்டோபா கடந்து நான் உங்க ராஜுங்க. ஓகே, இப்ப பாருங்க, பொருந்தா சொல் அப்படிங்கிற டாபிக்ல இருந்து ஒரு கொஸ்டின் எடுத்து வந்திருக்கேன். இந்த 4 ஆப்ஷனை பாருங்க, இதுல எந்த ஆன்சர் வரும்னு கொஞ்சம் கெஸ் பண்ணுங்களேன். மா, ஐ, மற்று. இதுல எது கெஸ், அதாவது உங்க ஆன்சர் எப்படிங்கிறது நீங்க சூஸ் பண்ணுங்க பார்ப்போம். நான் உங்களுக்கு விளக்கத்தை சொல்றேன். என்னன்னா, 4 வகை சொற்கள் அப்படின்ட்டு ஒரு டாபிக் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் அப்படின்ட்டு 4 வகை சொற்கள் இருக்கு. ஆக்சுவலா இந்த ஐ, மற்று இந்த 3மே பாத்தீங்கன்னா இடைச்சொல் வகையை சார்ந்தது. இப்ப திருக்குறள் எடுத்துட்டீங்கன்னா திருக்குறளை அப்படிங்கிற ஒரு இடைச்சொல் சேர்ந்து வரும். உம்முனா தாயும் தந்தையும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடைச்சொல் சேர்ந்து வர்றதுனாலதான் அது ஒரு இடைச்சொல். மற்று அப்படிங்கிறது மற்றும் ஒருவர் அப்படிங்கிற இடத்துல அது ஒரு இடைச்சொல்லு தான். ஆனா மா அப்படிங்கிறது ஒரு உரிச்சொல். எப்படி சால, தவ, நனி அப்படிங்கிறது ஒரு சொல்ல மிகைப்படுத்தி சொல்றதுனாலதான் அது உரிச்சொல். அப்ப இந்த 4 ஆப்ஷன்ல எது பொருத்தம் இல்லாம இருக்கு அப்படின்னா உரிச்சொல் தான். ஆப்ஷன் ஏ. உங்களுக்கு புரியுதுங்களா? ஓகே, இதே மாதிரி இன்னொரு கொஸ்டினோட நான் மறுபடியும் அடுத்த வீடியோல உங்களை மீட் பண்றேன். இத்துடன் கிறிஸ்டோபா கடந்து நான் உங்க ராஜு. தேங்க்யூ.